தேசிய நெடுஞ்சாலையில் கொட்டிய 30,000 லிட்டர் அளவிலான பால். டயர் வெடிச்சு ஓரமா நின்ன பால் லாரி மேல மோதிய சரக்கு வாகனம். டேங்கர் லாரி சேதம் மற்றும் ஓட்டுநர் படுகாயத்தோட மீட்கப்பட்டிருக்காரு. மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து கேரளா நோக்கி 30,000 லிட்டர் அளவிலான பால் லோட ஏத்திட்டு டேங்கர் லாரி ஒண்ணு போயிட்டு இருந்திருக்கு. அந்த லாரி கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த ஓட்டையனூர் பகுதியில தேசிய நெடுஞ்சாலையில வந்துட்டு இருக்கும் போது அதனுடைய பின்பக்க டயர் வெடிச்சதா கூறப்படுது. இதன் காரணமா தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக அந்த லாரி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போ கோழி தீவனம் ஏற்றிட்டு வந்த சரக்கு லாரி ஒண்ணு சாலையோரமா நிறுத்தப்பட்டிருந்த டேங்கர் லாரி மேல மோதி விபத்துக்குள்ளாகி இருந்திருக்கு. இந்த விபத்துல லாரி சேதமடைஞ்சதுல லாரியில இருந்த 30,000 லிட்டர் பால் சாலையில வெளியேறி வீணா போயிருக்கு. சரக்கு லாரி ஓட்டுநர் படுகாயங்களோட மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காரு. இதன் காரணமா தேசிய நெடுஞ்சாலையில பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.